சைவ கறி குழம்பு செய்ய போகிறோங்க. அசல் கறி குழம்பு மாதிரியே இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக நான் ஒரு 150 கிராம் கடலப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 வரமிளகா, ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது லைட்டாக ஒரு ஓட்டிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மஞ்சதும் இது கூட கடலப்பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதில் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச கடலப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். நிறையா இருந்தால் 2 டைமாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக இருந்தால் ஒரே டைம்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இது சின்ன சின்ன உருண்டைகளாக பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இதை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 பக்கமும் மிதமான தீயில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு ரொம்ப செவக்கக்கூடாது. ஓரளவுக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப செவக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் 1 பை 1 போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செய்யறதுக்காக கடாயில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3-4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இப்போ இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது இன்னும் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலா தூளுக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும்னு விட்டுடலாம். மசாலாவில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிட்டு கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இது அப்படியே 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்காங்க. அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 7-8 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்து அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம பொரித்து வச்ச உருண்டைகளை சேர்த்துக்கலாம்.
நம்ம கடலப்பருப்பு அரைச்சி உருண்டை நல்லா பொரித்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் நமக்கு இந்த உருண்டைகளில் இந்த குழம்புல இருக்க மசாலாலாம் இறங்கும். அதனால் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சூப்பராக குழம்பும் பாருங்கள் கொஞ்சம் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, கசகசாலாம் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி இந்த ஸ்டேஜில் குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அலசி அதில் ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்கட்டும். இப்போ மசாலாலாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து குழம்பு இறக்கிடலாங்க. நல்லா டேஸ்டான சுவையான சைவ கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே அசல் கறி குழம்பு மாதிரியே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.